வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிறுகீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுங்கம்மா. கீரைக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பாருங்கம்மா, கடலைப்பருப்பு செவந்து வந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு அதுக்குன்னு தனியாக போடாதீங்க, கடுகுல இருக்கிற உளுத்தம்பருப்பே போதும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் 2 கீறி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கிங்கம்மா. ஒரு 10 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கோம்மா. அதை வந்து நல்லா மைய நசுக்கிட்டு ஒன்றும் பாதிமா நசுக்கிட்டு போடலாம். பூண்டு வந்து முழுசாக போடக்கூடாது, ஏன்னா பூண்டு வந்து வாசனை கீரையில் இறங்காது. அதனால் வந்து நசுக்கிட்டு தான் போடணும். தண்ணி கீரையில் ரொம்ப விடவே கூடாது, ஏன்னா கீரையிலே தண்ணி இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக, அவ்வளோதான். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீரை வந்து கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறுகீரை. இதை வந்து அப்படியே போட்டு விடுங்க. எந்த கீரை பொரியலாக இருந்தாலும் தண்ணி ரொம்ப விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா. நெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நெய்யிலே வதக்கிடுங்க. எதுக்குன்னா இந்த கீரை கூட போடும் போது நமக்கு வந்து நல்லா அந்த கீரை டேஸ்ட்டு, நெய்யோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் மட்டும் நல்லா முருவலாக வதக்கிடுங்க. தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு தேங்காயை ஜாரில் போட்டுருங்க, அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, தேங்காய் பொடி பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது, திருகுல் மாதிரி அரைக்கணும். பாருங்கம்மா, வெங்காயம் நெய்யில் எவ்வளோ நல்லா வதங்கிருப்பாருங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வதக்கி எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து கீரை பொரியல் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரை பொரியல் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சைனுக்குது பாருங்கள் கீரை. இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து இதிலே போட்டு வதக்கணுமா, அந்த சொது போகிறோம். அதனால தான் நெய்யில் வெங்காயத்தை வந்து வதக்கி கொட்டிடணும். இப்போ நம்ம நெய்யில் வதக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. எவ்வளோ பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். நிறைய கீரை பொரியல், எந்த கீரை பொரியலாக இருந்தாலும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாம்மா. இப்போ வந்து நம்ம தேங்காய் திருகல் போட போகிறோம். தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில், இதை வந்து அப்படியே போட்டு விடுங்க. அப்படியே கிளறி விடுங்கம்மா. நல்லா அப்படியே கிளறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, எந்த குழம்புக்கு இருந்தாலும், குருமா, இதுக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகுமா. பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் அந்த மாதிரி பொரியல் செய்து. அவ்வளோதாம்மா, சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு சொல்லி இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். அவ்வளோதாம்மா, கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.